கரூர் படுபயங்கரமான படுகொலையில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்தியதை கண்டித்து நாளை புதுச்சேரி தமிழகத்தில் கடையடைப்பு. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. தெரிந்தே கொன்றார்கள். மின்சாரத்தை நிறுத்தச் சொல்லி மனு கொடுத்ததே தமிழக வெற்றிக் கழகம்தான். 4 மணிக்கு வருவதாக கூறி 7 மணிக்கு வருவது, 12 மணிக்கு வருவதாக கூறி 8 மணிக்கு வருவது. வாரத்தில் ஒரு நாள் 2 மாவட்டத்தில் எப்படியா செல்ல முடியும்? புறம்போக்கு. இப்படியெல்லாமோ கட்சி நடத்துவது? மற்ற 6 நாட்களில் என்ன மயிர புடுங்க போகிறாய் நீ? மக்கள் காவலன், மக்கள் தலைவன் என்றால் தினந்தோறும் செல்ல வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தில் 1999 இப்பொழுது தலைமை கூடுதல் செயலாளராகவும் தற்பொழுது உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி கீழ் இருக்கும் அதுல்ய மிஸ்ரா அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டார். அதிகாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை நடந்தே சென்றார். நான் அவருடைய சிறப்பு பிரதிநிதியாக ஆறுமுக சரவணாக நான் இருந்தேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு மகன்தான் அந்த ஐஏஎஸ் அதிகாரி. குழந்தை பிறந்து ஒரு வாரத்திலே அவர் நடந்து விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி இரண்டும் இணைந்ததுதான். அப்பொழுது நடந்து சென்றோம். கருணாநிதியின் பவள விழா. அப்பொழுது 75 அதிகாரிகள் வந்தார்கள், 27 டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள். நடந்தே சென்றோம். 32,000 பெட்டிஷன் வாங்கப்பட்டது. ஒரு இந்தியாவிலே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், கலெக்டர் நடந்து சென்று மக்களின் குறைகளை பதிவு செய்தார். முதலில் நீ எங்கடா இருக்கிறாய் விஜய்? என்ன பண்ணுகிறாய்? உனக்கு என்னடா பெரிய தொழில்? உனக்கு நீ ஒரு சினிமாவில் நடிக்கிறாய், அவ்வளவு. ஒரு தயாரிப்பாளர் தயாரிக்கும் நீ ஒரு தொழிலாளி, அவ்வளவுதான். ஒன்னாலையா ஓடுகிறது? எத்தனை படங்கள் நஷ்டமடைந்தது? என் தயாரிப்பாளர் தான் தாலி எடுத்தான், நீயா தாலி எடுத்தாய்? ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை திருமணம் செய்து அவள் கூட வாழ துப்பு இல்லை. நீ போய் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாய்? புறம்போக்கு. 40 உயிர்களடா நம்ப வைத்து சாகடித்தாய். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆண்களுக்கு சிறுநீர் வரும், பெண்களுக்கு 9 மணி நல்ல ஆரோக்கியமான இருப்பவர்களுக்கு மட்டும்தான். குடிநீர் 10 கடைக்கு ஒரு குடிநீர் வண்டி நிறுத்தி இருக்க வேண்டும். பாதுகாப்பு எல்லாம் நீதான் ஏற்பாடு செய்ய வேண்டும். சாதாரண ஆள் நீ கிடையாது. 10,000 கோடி சொத்து வைத்திருக்கிறாய். மக்களுக்கு செய்துவிட்டு நீ பிரச்சாரம் செய்திருக்கலாம். சாகடித்து விட்டாயடா, சாகடித்து விட்டாய்.